கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நீ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். ஸோ என்ன நியூஸ், அதில் வந்து என்ன வேர்ட்ஸ்ன்றதை பார்ப்போம். ஸோ ரீசெண்டாக நடிகர் விஜய் வந்து அந்த பரந்தூர் விமான நிலையம் வந்து அந்த இடத்துல வேண்டாம், ஆல்டர்னேட்டாக நீங்கள் வேறு ஒரு பிளேஸ் பாருங்கன்னு சொல்லி இந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு கோரிக்கை வச்சுருந்தாங்க. ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவர் நிறைய பேட்டி கொடுத்துருந்தாங்க. அந்த களத்துக்கே நின்று விவசாயிகளுக்கு வந்து ஆதரவாக குரல் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதாங்க ஓவரால் கண்டென்ட்டு. ஸோ வாங்க பார்ப்போம். ஆல்ரெடி நீங்கள் இந்த வீடியோஸ் நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க, யூடியூப்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ நிறைய வீடியோஸ் என்ன பேசியிருக்கன்றது எக்ஸாக்டாக உங்களுக்கு கண்டென்ட் தெரியும். ஃபைன். அதில் நம்ம என்ன வேர்ட்ஸ் நம்ம கிடைக்குதுன்னு பார்ப்போம், யூஸ்ஃபுல்லாக தான் பார்ப்போம். ஸோ வாங்க கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம் டேரெக்டாக. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் தாங்க. அதாவது என்னென்னா, நீங்கள் இடம் பாருங்கள், பட் வந்து இந்த இடம் வேண்டாம், ஆல்டர்னேட் சைட்னு சொல்கிறாங்க. அந்த டைட்டில் ஃபைன். அதை தொடர்ந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் வந்து திமுகவுக்கு வந்து ஒரு கேள்வி எழுப்புறாருங்க விஜய். என்ன கேள்வி அப்படின்னா, நீங்கள் ஆப்போசிட் சைடில் இருக்கிறப்போ, அதாவது அதிமுக வந்து கட்சியில் இருந்தப்போ, நீங்கள் வந்து ஆப்போசிட் சைடில் எதிர்கட்சியாக இருந்தப்போ சேலம் 8 வழிச்சாலைக்கு வந்து நீங்கள் அகேன்ஸ்டாக போராடினீங்க. இப்போ வந்து நீங்கள் ஏன் டோட்டலாக அகேன்ஸ்டாக இருக்கீங்க? நீங்கள் வந்து இப்போது நீங்கள் ஆட்சி பண்ணுறப்போ நீங்களே வந்து ஆதரவு தரீங்க. விவசாயிகள் பற்றி நீங்கள் வந்து கண்டுக்காமல் நீங்களும் இப்போ அதே தப்பு தான் பண்ணுறீங்க. ஸோ இது என்ன மாதிரி நிலைப்பாடுன்னு சொல்லி கேட்குறாரு. அதாங்க ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டு. இதை நினைவுபடுத்துறாரு. ரிமைண்டிங் த டிஎம்கே ஆஃப் இட் ஸ்டாண்ட்ஸ்னால் நிலைப்பாடுங்க. இந்த சேலம் 8 லேன் ஹைவே வென் தேவர் இந்த ஆப்போசிஷன் எதிர்கட்சியாக இருந்தப்போ நீங்கள் வந்து வேண்டாம், அது வந்து அமைக்கக்கூடாது, விவசாயிகள் கஷ்டப்படும் சொல்லியிருந்தாங்க. இப்போது விஜய் ஆஸ்க்டு ஒய் தே டிட் நாட் அடாப்ட் த சேம் ஸ்டாண்ட்ஸ். இப்போயுமே அதே நிலைப்பாளையம் எடுக்கலை பரந்தூர் விமான நிலையத்தில். ஸோ அதுக்கு என்ன மாதிரி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து எழுப்பியிருந்தாருங்க கொஸ்டின்ஸு. வாங்க அது தொடர்ந்து பார்ப்போம் என்ன மாதிரி நமக்கு வேர்ட்ஸ் கிடைக்கிறத. ஸோ அந்த விஜயோட ப்ரொட்டஸ்ட் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா, விஜய் வந்து ஒரு இடத்துல சொல்லியிருப்பாருங்க, இதை நான் வந்து வலியுறுத்தி சொல்கிறேன்னு ஒரு இடத்துல சொல்லியிருப்பாருங்க. வலியுறுத்துறது அப்படின்னா எம்ஃபசைஸுங்க. நம்ம சேனல்லே நம்ம வந்து கப்பல் ஆர்டைம்ஸ் வேர்டு பார்த்துருப்பாங்க. ஸோ அந்த வேர்டு நம்ம ப்ரெஸ் பண்ணி பார்க்க வேண்டாம். நீங்கள் பழைய வீடியோஸ் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். அதனால் வலியுறுத்துதுங்க. நம்ம நெக்ஸ்ட்டு கடந்து போவோம். ஜஸ்ட்டு ஹைலைட் பண்ணணும்னு நினச்சி ஜஸ்ட் பண்ணிட்டேன். நம்ம நெக்ஸ்ட்டு ஃபர்தராக போவோம். ஸோ இங்கே தென் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம யூனியன் கவர்மெண்ட் இருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கிராண்டட் சைட் கிளியரன்ஸ் அப்ரூவல் டு தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இடத்த ஆய்வு பண்ணிவிட்டு இந்த இடம் வந்து ஓகே பண்ணலாம், இந்த இடத்துல நீங்கள் வந்து அமைக்கலாம் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை தொடர்ந்து ஃபாலோயிங் இருக்குல்லங்க வேர்டு, ஃபாலோயிங் திஸ் அப்படின்னா அதை தொடர்ந்துங்க. அதை தொடர்ந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஹேட் இஷ்யூட் நோட்டீஸஸ் ஃபார் அக்யூரிங். நம்ம வந்து நம்ம சேனல்லே வந்து அக்வேசிஷன் பார்த்துருப்பாங்க. அக்வேசிஷன் ஒரு வேர்டு பார்த்தோம். சேம் தாங்க. அந்த பரந்தூருக்கு விஜய் ரிலேட்டடாக வந்து ஐ திங்க் 2 days or 3 days பிஃபோர் நினைக்கிறேன். நீங்கள் ரெஃபர் பண்ணி பாருங்கள். அங்கே ஒரு வேர்டு பார்த்தோங்க, அக்வேசிஷன். நவுன் வேர்டுங்க. அக்வேசிஷன்னா ஒன்றும் இல்லைங்க, கைப்பற்றுதல். ஒரு பணமாக கொடுத்து நம்ம ஒரு இடத்த வந்து கைப்பற்றுதல், கவர்மெண்ட்ஸ்லேருந்து கைப்பற்றுவாங்க. அது வந்து நவுனுங்க. இப்போ வந்து அக்வேருங்க. அக்வேர் அப்படின்னா ஒன்றும் இல்லை, வெர்பாக போகும். சேம் தாங்க. ஒரு பணமாக கொடுத்து நம்ம வந்து அக்வேர் பண்ணிக்கிறதுங்க. ஸோ அதான் சொல்கிறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க இந்த இடத்த பார்த்துட்டு ஆய்வு பண்ணிவிட்டு. அதை தொடர்ந்து ஃபாலோயிங் திஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் ஹேட் இஷ்யூட் நோட்டீஸ் ஃபார் அக்வேரிங். ஸோ அவங்க வந்து நோட்டீஸ் சப்மிட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி நாங்கள் வந்து இந்த இடத்துல வாங்கிக்க போகிறோம், இடத்துக்கு சொல்லி பண்ணிட்டாங்க. 4000 ஏக்கர் லேண்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் ஒரு வேர்டு தாங்க அக்வேரிங். நம்ம அப்படியே பார்த்த வேர்டு தாங்க அக்வேஷன். வாங்க ஃபர்தராக பார்ப்போம். இங்கே ஒரு வேர்டு இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தாங்க. அது என்ன வேர்டுன்றதை சொல்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, த ப்ராஜெக்ட் வில் டெஸ்ட்ராய் ஃபர்டைல் அக்ரிகல்ச்சரல் லேண்ட். ஸோ நம்ம சேனல்லையே அகெயின் அந்த சேம் பரந்தூருக்காக 2 days பிஃபோர் வீடியோலேயே ஃபர்டைல்னு ஒரு வேர்டு பார்த்தவங்க. ஃபர்டைல்னால் ஒன்றும் இல்லை, வளமான. ஸோ வளமான அந்த விவசாய நிலம் வந்து பாதிக்கப்படும். டென்ஸ் அதிலே பார்த்தீங்கன்னா எக்கோ சென்சிட்டிவ் வாட்டர் பாடிஸ், அதாவது நீர்நிலைகளும் பாதிக்கப்படுன்றாங்க. அது நம்ம பார்த்த வேர்ட்ஸ் தாங்க. இதாங்க புது வேர்டு. ஸோ இங்கே ஜெப்பர்டஸ்ட்னு ஒரு வேர்டு இருக்குல்லங்க. ஸோ இந்த வேர்டு தான். இது என்ன மீனிங் அப்படின்னா, இது வந்து நம்ம ஆபத்துன்னு சொல்கிறாங்க, டேஞ்சர்னு சொல்லுவாங்க நம்ம நார்மலாக. ஸோ டேஞ்சருமே யூஸ் பண்ணலாம், இல்லை இந்த வேர்டு கூட யூஸ் பண்ணலாங்க. ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா வளமான விவசாய நிலமும் நீர்நிலையும் பாதிக்கப்படும் சொல்லிட்டு, அது இல்லாமல் அவங்க வாழ்வாதாரம் சொல்கிறாங்களா, ஜெப்பர்டைஸ் தேர் லைவ்லிஹுட்ஸ் அப்படின்னா வாழ்வாதாரம். ஸோ அவங்க வாழ்வாதாரத்துக்குமே ஒரு ஆபத்து விளைவிக்குன்றாங்க. ஸோ ஆபத்து விளைவிக்கிறது, ஆபத்தை உண்டு பண்ண சொல்கிறாங்களா, டேஞ்சர். அப்போ யூஸ் பண்ண வேர்டாங்க ஜெப்பர்டைஸ். ஸோ இது இப்படி தான் உச்சரிக்கணும். வாங்க இந்த வேர்டை பார்ப்போம். ஜெப்பர்டைஸ். ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுறாங்க. ஆடியோ நீங்கள் கேட்டு பாருங்களேன் எப்படி உச்சரிக்கணுன்றதை. ஜெப்பர்டைஸ். ஸோ இப்படி தாங்க அதை உச்சரிக்கணும். ஸோ இது வந்து வெர்பு சொன்ன மாதிரி. ஸோ இங்கே பார்த்தோன்னா இங்கிலீஷில் பாருங்கள், டு டூ சம்திங் தட் மே டேமேஜ் சம்திங் ஆர் புட் இன் டு யுவர் ரிஸ்க். நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம், அந்த விஷயனால வந்து அதில் சில பாதிப்புகள் ஏற்பது, ஆபத்து விளைவுகள் சொல்கிறாங்க. ஸோ தமிழ்லேயும் பார்த்துங்க, ஒரு தீங்கு வந்து நமக்கு ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க, வேறு எதுவும் சொல்லலை. இங்கே எக்ஸாம்பிளும் பாருங்கள், உங்களுக்கு நல்லா பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். ஹி வுட் நெவர் டூ எனி திங் டு ஜெப்பர்டைஸ் ஹிஸ் கரியர். அதாவது அவர் தொழிலுக்கு வந்து எந்த ஒரு ஆபத்தும் வராமல் வந்து பார்த்துக்குவாருனாரு. அதுக்கான நல்லபடியாக பார்த்துக்குவார். நாட் டூ எனி திங்,
அது ஆபத்து வர மாதிரி எந்த விஷயமும் பண்ண மாட்டேன்றார். தொழிலுக்கு ஆபத்து வர மாதிரி எந்த ஒரு விஷயமும் எப்பவும் பண்ண மாட்டேன்றாங்க. ஸோ அதுதாங்க மீனிங்கிங்க. ஸோ வாங்க நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஸோ ஓவரால் இன்றைக்கி நான் ஹைலைட்ஸ் இதாங்க பார்த்தோம். ஸோ வெர்பில் ஒரு வேர்டு பார்த்தோம், ஜெப்பார்டிஸ்னா ஆபத்து விளைவிக்குதுங்க. ரிப்பீட்டட் வேர்ட்ஸில் 2 திங்ஸ் பார்த்தோங்க. ஒன்று வந்து எம்ஃபசிஸ்னா வலியுறுத்துங்க, நம்ம கம்பல்சரியாக பார்த்துருக்கோம். அக்வியர்னா ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் ஒரு வெர்பு நம்ம வந்து கைப்பற்றோம், ஒரு அமௌண்ட்டாக கொடுத்து கைப்பற்றோம் கவர்மெண்ட் சைடுன்னு சொல்லலாம், இல்லை எங்கேருந்து வேணால் சொல்லலாம், கவர்மெண்ட் மட்டும் இல்லை எங்கே வேணால் அக்வியர் சொல்லலாம். நம்ம ஆல்ரெடி ஒரு பார்த்த வேர்டு தான் அக்வேசிஷனுங்க, அதுக்கு ரிலேட்டான வேர்டு தாங்க, அது வந்து பெருசாக டிஃப்ரென்ஸ் கிடையாதுங்க. ஸோ தட்ஸ் இட்டுங்க எனக்கு வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் இன்னொரு சில கண்டென்ட்ஸில் வேர்ட்ஸில் பார்ப்போம். அன்டில் தென் பை பை.